சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல தேங்காய் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, குல்ஃபி பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, நம்ம இத வந்து 2 வீக்ஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். கெட்டு போகாது. ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சே வந்து நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், குழந்தைங்க யார் வேணாலும் இத பண்ணலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் அப்படிங்கிறது அசிடிட்டிக்கும் ரொம்ப நல்லது. குளிர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிடும்போது வயிற்றுப்புண் வந்து சரியாகும். எந்த ஒரு கலர் இருக்காது. உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் அப்படிங்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் வனிலா எசன்ஸ் எல்லாம் நான் இதில வந்து போடவே இல்ல. ஸோ குல்ஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் சூப்பரா இருக்கும். ஃபட்ஜியா இருக்கும். ஸோ இதில ஃபைபர், மேங்கனீஸ், பொட்டாசியம் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம லோ கார்பன் சொல்லுவோம். ஸ்கின், ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது கூட. இது சாப்பிட்றதுனால போன் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தேங்காய் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இதில நம்ம தேங்காவோட தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டா இருக்கிற தேங்காய நம்ம எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். சாஃப்ட் அப்டின்னா, நான் சொல்றது முத்துன தேங்காய் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஸோ இத வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இல்லன்னா நம்ம அப்படியே மிக்ஸியில போட்டு அதனோட பால் மட்டும் தான் எடுக்க போறோம். நீங்க வந்து பால் எடுக்காம, வடிக்காம நம்ம வந்து திப்பி திப்பி எடுக்க போறதில்ல ஐஸ்கிரீம்க்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இத வந்து மிக்ஸியில போட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்தி, நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறமா நம்ம வடிக்க போறோம். ஸோ வடிக்கிறதுங்கிறது நீங்க காட்டன் கிளாத்ல கூட வடிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்னர் இருந்துச்சு அப்படின்னா, திப்பி இல்லாம நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்கான பாலா இருந்துச்சுன்னா, அந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒரு திகட்டாத ஐஸ்கிரீம்னா இதான்னு சொல்லலாம். நம்ம ஹேருக்கு வந்து ஷைனிங் வேணும் அப்படிங்கும்போது, ஸ்கின்னுக்கும் கண்டிப்பா தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா மிக்ஸியில பாதாம், அதுக்கப்புறமா ஏலக்காய், முந்திரி, பிஸ்தா, சுகர் போட்டுக்கலாம். பால் பவுடர், ஒரு 1/2 கப் பால் பவுடர் போட்டுட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு பாதாம் பவுடர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதுலயே வந்து பாதாம் மில்க் கூட நீங்க வச்சு குடிக்கலாம். சூப்பரா இருக்கும். இதில வந்து சாஃப்ரான் கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ இதிலேயே தேவையான அளவு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் பால் வந்து ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து பால் பவுடர் வேணும்னாலும் திக்னஸ்க்கு நீங்க போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு திக்கா இல்லைன்னா திரும்ப கொஞ்சம் பால் பவுடர் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாதாம் அரைச்சு கூட போடலாம். இத வந்து நம்ம குக் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால நான் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணல. இப்போ நம்ம அப்படியே வந்து ஊத்த போறோம். அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஷெல்ல, தேங்காய் மூடியில. மேல வந்து பாதாம், பிஸ்தாலாம் தூவிட்டு, ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க வச்சுருங்க. தேவைப்படும்போது எடுத்து சாப்பிடலாம். நான் சொன்ன மாரி 2 வீக்ஸ் வரைக்குமே இது கண்டிப்பா ஃப்ரீசர்ல கெட்டு போகாது. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க தேங்காய் மூடி இல்லன்னா, இதே மாரி ஒரு பவுலோ, இல்ல அப்படின்னா மட்கா குல்ஃபின்னு சொல்லுவோம். அந்த மாரி ஒரு சின்ன சின்ன கிண்ணத்திலேயே ஊத்தி வச்சிடலாம். இத வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இதுக்கப்புறமா நான் குல்ஃபி மோல்டுல வந்து ஊத்துறேன். ஸோ குல்ஃபி மோல்டு இல்லன்னா, நீங்க பேப்பர் கப்ஸ் இல்லன்னா டம்ளர்ல கூட நீங்க ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆர்கானிக்கான குல்ஃபின்னு சொல்லலாம். மேல வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து நம்ம தூவிடுவோம். ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காதவங்க வேணா, நீங்க வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இல்ல தேங்காவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏலக்காய் கூட போடணும்னு அவசியமே இல்ல. பட் ஏலக்காயும், தேங்காயும் நல்லா ஒரு மிக்ஸ் ஆகும். நல்லா ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த குல்ஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாப்சிக்கிலுமே நான் வந்து ஒரு 18 ஹார்ஸ் அப்படியே வச்சிர போறேன். நல்லா செட் ஆகட்டும். ஸோ நான் முதல்ல எடுத்து பார்க்கலாம். இப்ப செட்டா இருந்தது அப்படின்னா, நம்ம இம்மீடியட்டா சாப்பிட்றலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். எந்த அளவுக்கு பார்க்கவே வந்து சாப்பிடணும் போல இருக்கும். மனம் சூப்பரா இருக்கும். இது வந்து ஆர்ட்டிஃபிஷியலா நீங்க கடையில வாங்கும்போது டெஃபினட்டா இவ்ளோ தேங்காய் பால் ஊத்தியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஒயிட் கலரா இருந்தாலுமே. ஓவர ஒயிட்டா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்.
ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமோ, நார்மல் பாலோ எதுவுமே ஊத்தாம பண்ணியிருக்கோம். அதனால எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு பாருங்க அப்படியே க்ரீமியா இருக்கும். எடுக்கும்போதே அப்படியே சாஃப்ட்டா வந்துரும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். இதுலயுமே நான் 2000 ரெசிபீஸ்க்கு மேல போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம, கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுவுமே ஒரு 14 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டுருக்கோம். 2000 ரெசிபீஸ்க்கு மேல இருக்கு. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ். அதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஐஸ்கிரீம் வந்து எடுக்கும்போது, அப்படியே ஸ்மூத்தா ஒரு எக்கு மாதிரி இருக்கும். ஸோ உள்ள எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சாஃப்ட்டா வரும். பஞ்ச் மாதிரி இருக்கும். கிறிஸ்டலைஸ் ஆகாது ரொம்ப. இப்போ நம்ம பாப்சிக்கிள் எடுக்கலாம். தண்ணீல டிப் பண்ணிடுங்க இதெல்லாம் எடுக்கும்போது. ஸோ வேணுங்கிறப்ப உங்களுக்கு 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா, திரும்ப நீங்க ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அடுத்தது வந்து உடனே எடுத்து சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இது வந்து நம்ம சின்ன வயசுல 80ஸ், 90ஸ் கிட்ஸ்க்கு தெரியும் இந்த ஐஸ் எல்லாம்.